வாஷ்னிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஆன தனி கொடுத்துன வைக்கும் போது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த அந்த அளவு தான் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் கிளம்பிட்ட பிறகு அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அந்த ஃப்ரெஷ்னஸே போயிடும். ஸோ அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் வீட்டிலேயே தான் அரைச்சிக்கிறது. ஸோ அந்த அளவெல்லாம் மட்டும் நான் குறைச்சிட்டு அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி நான் அரைக்கிறது. ஸோ இப்போ நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கப் அளவில் வந்து நான் ஒரு ஃபுல் கப்பு வந்து தனியாக எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம முதல்ல வறுத்துக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஒரு 20 to 25 days வரும் இது அரைக்கிறது எனக்கு. ஏன்னா நான் இது தான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன், சாம்பாருக்கும் மோஸ்ட்லி இது தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம இப்போது வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு, நல்ல ஸ்மெல் வருது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்தால் வாயில் போட்டு பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இது பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. அதுவும் நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம். அடுத்தது அதே 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்து அரைச்சிட்டோம்னாக்கா சீக்கிரம் வந்து இந்த மாய்ஸ்ட் எதுவும் இருக்காது, அதனால் ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது அதே 1/4 கப்பு உளுந்து சேர்க்குறேன். அதுவும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு 1/2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நாங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் அது, பொன்னி புழுங்கல் அரிசி. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரிசியும் நல்லா வறுத்தாச்சு. இதுவும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் 1/4 கப்பை விட குறைச்செல்லாம் வெந்தயம் போடுறேன். அதையும் வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயமும் நல்லா வறுத்தாச்சு. வெந்தயம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வறுத்துங்க, ஏன்னா சரியாக வறுபடலைன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தெரியும். ஸோ இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நான் 1/4 கப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சீரகமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம மாற்றிடலாம். அடுத்தது மிளகு 1/4 கப் சேர்க்குறேன். அதுவும் வறுத்துடலாம். ஸோ இதுவும் நல்லா வறுத்தாச்சு மிளகையும். ஸோ அதுவும் மாற்றிட்டு அடுத்தது 1/4 கப்பு சோம்பு சேர்க்குறேன். இது நாங்கள் வந்து சோம்பு ஏன் சேர்க்குறதுனா டைஜஷனுக்காக தான். நான்வெஜ்ஜும் நம்ம செய்கிறோம், அதனால் சாம்பாரும் பருப்பு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சோம்பும் சேர்த்துக்கிறது.
இது வந்து நல்ல வாசனையும் கொடுக்கும், ப்ளஸ் டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதுவும் வறுப்பட்டுருச்சு. சோம்பு இதையும் மாற்றிக்கலாம். அடுத்தது 1/4 கப்பை விட கம்மியாக கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடயே நான் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம், அதுவும் நல்லது டைஜஷனுக்கு, அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். இது அப்படி பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். இதை எடுத்துடலாம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியா எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து நான் ஃபுல்லாக மிளகாய் இந்த காம்பு கிள்ளிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துடலாம். பேன் வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது ஈஸியாக வறுபட்டுடும், தீயாமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், மிளகாயும் வறுபட்டுடுச்சு. ஸோ அதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் லைட்டாக வதக்கலாம். இந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா மாய்ஸ்டெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இதோடு சேர்க்க வேண்டியது அடுத்தது மஞ்சத்தூள் மட்டும்தான். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் தனியாக கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஆறும்போது நான் இதுலேயே போட்டு அப்படியே வதக்கிடுவேன், இல்லைன்னா இது கருகிடும். கொஞ்சம் ஆறி இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த பாருங்கள், பெருங்காயமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அரைக்கணும். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நிறையா இருந்ததுனால 2ஆக டிவைட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஹாஃபையும் அரைச்சிட்டேன், சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் இவ்வளோ அரைக்க மாட்டேன், எங்களுக்கு கொஞ்சமாக தான் அரைப்பேன். ஆனால் ஸ்பூன் கணக்கில் அளவு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு தான் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சிருக்கேன். இது எங்களுக்கு வந்து ஒரு 2 months வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆறணுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எங்களோட அளவு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. ஆனால் நான் வந்து இதில் பாதி தான் அரைச்சி வச்சுப்பேன். உங்களுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த கப்பில் அளவு சொன்னது. நல்ல குழம்பு வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.